அப்ப கேள்வி இருக்கட்டும். என்ன பெருசு, எதுக்கு உண்ணாவிரதம்? இன்னைக்கு காந்தி ஜெயந்தி. அவர் நினைவா நாங்க மது அருந்தக்கூடாதுன்னு காந்திஜி சொன்ன போதனைய மக்களுக்கு சொல்றதுக்காக நாங்கெல்லாம் உண்ணாவிரதம் இருக்கோம். ஒண்ணுக்கான பையெல்லாம் 5 வருஷத்துக்குள்ள ஊர்ல பாதையை வளைச்சு போட்டிருக்கா. அதெல்லாம் போய் கேட்காதீங்க. அவனுங்க வீட்டு முன்னாடி எல்லாம் உண்ணாவிரதம் இருக்காதீங்க. ஏன் கடை தான் கிடைச்சது உனக்கு உண்ணாவிரதம் இருக்க? எந்திரிங்கய்யா, எந்திரிங்க. ஐயா, அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு வந்து இன்னொருத்தர் இருக்கிறாங்க. அவங்கள போய் நான் என்ன கலாசாரம் வித்துட்டு இருக்கேனா? கவர்மெண்ட்ல பணம் கட்டி பர்மிஷன் வாங்கி தான் கடை போட்டிருக்கேன் தெரியுமா? நான் பிராண்டி விற்கிறதுக்கும் பர்மிஷன் கொடுப்பீங்க, இவனுங்க கடை முன்னாடி குடிக்காதன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கும் பர்மிஷன் கொடுப்பீங்க. என்னையா டபுள் கேமா? எடுத்து பண்ண வயசுக்காரனா நீ அடிடா, என் வயசுக்காரனா நான் அடிக்கிறேன். அப்பா ரொம்ப வலிக்குதாப்பா? விடுங்கடா. வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? நாங்களே பாத்துப்போம்ல. சும்மா அடிச்சு விட்டுக்கலாம்ல. கைய எடுக்கிற ஜனங்க எல்லாம் பாக்குறாங்க. வயசாயிட்டாலும் கிழவனுக்கு இன்னும் தெம்பு இருக்குன்னு முட்டா ஜனங்களாம் நம்பணும். அதனாலதான் நானே உள்ள இறங்கிட்டேன். ஒண்ணு சொல்றேன் தெரிஞ்சுக்குங்க. நான் இவனை அடிச்சாடி இவனுக்கு மட்டும் இல்ல, எனக்கோ என் குடும்பத்துக்கும் எதிரா எவனாவது மூச்சுட நினைச்சா கூட இதே நிலைமைதான். நான் ரோட்ல இறங்கி விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சியா. அதனாலதான் இந்த மாதிரி கிழவனுங்களுக்கு எல்லாம் துளிர் விட்டு போச்சு. நான் இவன் அடிச்சேன்னு எவனுக்கா தைரியம் இருந்தா கோர்ட்ல போய் சொல்லுங்கயா. போங்கயா, போங்க போங்க. எதைய பார்த்துட்டு இருக்கிறீங்க? போங்க. சொல்லு, என்ன அது? இந்த ஒயின் சேவுக்கு ஏத்த மாதிரி உட்கார்ந்து உண்ணாவிரதம் வந்தாங்க. பெரிய ஒரு ஆளுகளோட வந்து அடிச்சு நாசம் பண்ணிட்டாரு. எல்லாரும் பாட்டு சும்மா இருந்தீங்களா? ஊரே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? தூக்கு. ஒரு ஸ்ட்ரக்சர் ஏற்பாடு பண்ணுங்க சார். சுதந்திர போராட்ட தியாகி ஒருத்தர் சீரியஸா இருக்கா சார். ஐயா, அங்க போய் கேளியா. நாவல் சார், சுதந்திர போராட்ட தியாகி ஒருத்தர் சீரியஸா இருக்கா சார். சார் என்னையா சும்மா சுதந்திர போராட்டம் சொல்லிட்டேன். 50 வருஷம் அப்போது இந்தியா சுதந்திரம் கிடைச்சு தியாகின்னு சொல்லிட்டு வந்துறீங்க. ரொம்ப சீரியஸா இருக்கா சார். வரதெல்லாம் சீரியஸ் கேஸ் ஐயா. நானும் உன்ன மாதிரி டென்ஷன் ஆனு வச்சுக்க. போக வேண்டியதான் ஹார்ட் அட்டாக்ல. பேராண்டி, நம்ம அடிச்சு போட்ட அந்த ஆளை அந்த ஆட்டக்கார பாண்டியன் காப்பாத்திட்டான். ஏண்டா உங்களுக்கெல்லாம் அறிவுங்கிறது யாராவது கூப்பிட்டா உள்ள கோயந்தா போட்டு போயிடுறீங்களா? சோறு திங்கிறீங்களா? இல்ல பிச்சுரு சொல்லிட்டேன். ஆத்திரப்பட்டு ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறது முட்டாத்தனம். புரிஞ்சுதா? குடு, என்ன குடு குடு. அப்படி
யோ கணக்குல இந்த கண்ணுக்கு லைசென்ஸ் எல்லாம் ரெனியூ பண்ணிட்டியா? பண்ணிருக்கீங்க. ஆமாங்க. ஆமா ஜாக்கிரதை. ஆமா மேல இருக்கிற அந்த பிஸ்டலுக்கு லைசென்ஸ் எல்லாம் ரெனியூ எல்லாம் இருக்குப்பா. ஏன்னா இப்போ முன்ன மாதிரி இல்ல சட்டம். ஏதாவது ஏடகுடமா பண்ணி தொலைச்சிடாதீங்க என்ன? ஆமா இத உள்ள வச்சுட்டு என்னோட சால்வை எடுத்துட்டு வாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியில ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை போட்டு அடிச்சு நொறுக்கிருக்காங்க. அடிச்சது யாருன்னு கேட்டா தெரியலன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கே போலீஸ் ஸ்டேஷன் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதானே? சார் உசுருக்கு பயந்துட்டு ஜனங்க யாரும் சாட்சி சொல்ல வரமாட்டேங்கிறாங்க சார். என்னையா பயந்துட்டாங்க? அந்த ஆட்டோக்காரன் பயந்துருந்தா அவரை காப்பாத்திருக்க முடியுமா? ஊருக்குள்ள ஒருத்தன் தான் ஆம்பளையா? அவனுக்கு இருக்கிற தைரியம் கூட யூனிஃபார்ம் போட்டுக்கிற உனக்கிலேயா? பேசாம அந்த ஆட்டோக்காரனை இன்ஸ்பெக்டர் ஆக்கிருக்கலாம். போய் அடிச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. போயா. அப்பா அவங்கிட்ட ஏன் துப்பாக்கி பிடுங்குனீங்க? இந்த ஊர்ல நம்மள தட்டி கேட்க ஒரு நாய் கூட தைரியம் இல்ல. நீங்க அடிச்சு போட்ட ஒருத்தனை அந்த ஆட்டோக்காரன் பாண்டிய நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் அங்க இருக்கிற நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அவனுக்கு அங்கேயே வைத்தியம் பார்த்திருக்கான். அவனை அடிச்சு கொண்டுட்டு காக்காய்க்கு படை போடுவீங்கன்னு பார்த்தா என்னப்பா நீங்க இங்க என்னமோ ஆடி அமாவாசைன்னு படை போட்டுட்டு இருக்கீங்களா? சண்முக வடிவேல அவங்கிட்ட எல்லாம் நம்ம நேருக்கு நேரம் மோதுனா நமக்கு தாண்ட அசிங்கம். அவனை எல்லாம் முதுகுல தான் குத்தணும். அவனையும் அவன் குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். வேணா பாரு.